ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிறவங்க பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் 20 நிமிஷத்தில் ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சூடான சாதம், சப்பாத்தி, பரோட்டா, நான், புலாவ், பிரியாணி இது எல்லாத்துக்கூடையுமே பெஸ்ட்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். சிக்கன் வாங்கினா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் மிளகு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட எல்லா ஸ்பைசஸையும் நம்ம சேர்த்துடலாம். 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் அனீஸ், 5 கிராம்பு, மீடியம் சைஸில் 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது கூட 2 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, 1 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும். மிளகாயை வதக்கினதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தக்காளி ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். தக்காளியை நல்லா கிளறி விட்டு காரம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது கூட 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்திருக்கிற மசாலாவும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா 1 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் சேர்த்துக்குங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க, அதிகமான தண்ணி சேர்த்துட வேண்டாம். சிக்கன் வேகும் போது அதிலிருந்தே தண்ணி விடும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுருங்க. இடையிடையில் கிளறி விடுங்க. சிக்கனில் கொஞ்சமாக தான் நான் தண்ணி சேர்த்துருந்தேன். சிக்கன் வேகும் போது அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிரும், அதனால தான் இவ்வளோ தண்ணியாக இருக்குது. இப்போ இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் மூடி போடாமல் நல்லா வேக விடுங்க. ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சுட்டு வேக விடுங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சிக்கன் மிளகு தொக்கு ரெடி ஆயிருச்சு. இது நீங்கள் சூடான சாதம், சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லா வகையான புலாவ், பிரியாணி கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். 20 நிமிஷம் இருந்தால் போதும், இந்த தொக்கை நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேச்சுலர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய். ஒரு மிக்ஸி ஜாரில் 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன பூண்டாக இருந்தால் 30 கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே 8 துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 8 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும்.
ஒரு கை நிறைய கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். அதே மாதிரி மல்லித்தலையும் நான் ஒரு கை நிறைய எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்தாம கொரகொரப்பா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. 1 கிலோ சிக்கன் வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம். நீங்கள் கம்மியாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே இந்த சிக்கனோடு சேர்த்துடலாம். ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கலருக்காக. உங்கள்கிட்ட நார்மல் மிளகாய்த்தூள் இருந்தால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா காரம் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரும் முட்டையும் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் சிக்கனை எண்ணெயில் பொரிக்கும் போது மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும். மீடியம் சைஸில் ஒரு லெமன் எடுத்துகிட்டு அதோட ஃபுல் ஜூஸையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட பெரிய லெமனாக இருந்தால் பாதி பழத்தோட ஜூஸ் சேர்த்திங்கன்னா போதும். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம சேர்த்துருக்க மசாலா இந்த சிக்கனில் நல்லா இறங்கணும். நல்லா கவர் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மூடி போட்டு ஒரு வாரமாக வச்சுருங்க. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸாக சிக்கனை எண்ணெயில் சேர்த்துடலாம். 2 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளறணும். உடனே கிளறி விட்டுறக்கூடாது, மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும். 2 நிமிஷம் நல்லா நான் வேக வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டுட்டு இன்னும் 2 நிமிஷம் கூட நம்ம வேக வைக்கணும். அதே மாதிரி நம்ம ரொம்ப நேரமும் வேக வச்சிடக்கூடாது, சிக்கன் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். எல்லா சிக்கனையும் திருப்பி விட்டாச்சு. 2 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது மாதிரி நம்ம கிளறி விடணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நிறைய கருவேப்பிலை சேர்த்தணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து விட்டாலே போதும். அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுபடணும். இதே மாதிரி மீதி இருக்கிற சிக்கனையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுலேயும் இதே மாதிரி தான் கருவேப்பிலை கடைசியாக சேர்த்துக்கணும். முன்னாடியே நம்ம சேர்த்துக்கூடாது, ரொம்ப கருகி போயிடும். கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த சிக்கனையும் கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஃப்ளேவராக ஜூஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம எந்த வெரைட்டி ரைஸோட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி சேர்த்துருக்க அந்த மசாலா தான். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். சூப்பராக கமகமன்னு வாசனையோட ஒரு சிக்கன் வறுவல் நமக்கு தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியில் சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருட்களோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் சிக்கன் எவ்வளோ ஒரு சாஃப்டாக வெந்திருக்குன்னு. கண்டிப்பாக இதை ஒரு முறை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.